Hello students, today we are going to see part 11 video in MS Excel. In the video நம்ம ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். முன்னாடி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தாச்சு. ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா அதை யூஸ் பண்ணி நம்ம நிறையா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, ஸோ எல்லாமே ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் MS Excelலே இருக்கோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸும் MS Excelலே இருக்குது. இதுதான் வந்து டாப் 15 ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். நிறைய ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் வேணுமோ அது வந்து ஈக்குவல் டு சைன் போட்டு இந்த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷனை என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே அதோட மெத்தட்ஸ் எல்லாமே இதில் காட்டும். நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து எப்படி வந்து PMT ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஃப்யூச்சர் வேல்யூக்கான ஃபங்க்ஷன், ஃப்யூச்சர் வேல்யூக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரேட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், என்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீரியட், PMT அப்படின்னா பேமெண்ட், PV அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு PMT, IPMT, PPMT பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எல்லாமே என்னென்னா ஒன் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ ஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 2016. 4 years இருக்குது. டோட்டல் மந்த் வந்து 4 yearsக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 yearக்கு 12 monthனா 4 yearக்கு 48 month. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.50% கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபியூச்சர் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி PMT வேல்யூ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் IPMT, PPMTலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா PMT ஃபங்க்ஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ PMT ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் 15,000, இயர் 4, நம்பர் ஆஃப் மந்த் வந்து 4 yearக்கு 48 month, ரேட் வந்து 6.50%. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் கேட்டகரியில் ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷனாக அதை மாற்றிடுங்க. போயிட்டு ஃபினான்ஷியல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம PMT ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதில் PMT அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு ஃபங்க்ஷனில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ PMT சர்ச் பண்ணி அந்த PMTயை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ PMT நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் என்ன ரேட் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு PMT அப்படின்னு போட்டுவிட்டு ரேட் செல் இருக்குது பார்த்தீங்களா, ரேட் செல்லை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு பை 12, ஏன்னா நம்ம மந்த்லி தான் கண்டுபிடிக்க போகிறோம். மந்த்லி PMT எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம், மந்த்லி பேமெண்ட். ஸோ பை 12 கொடுக்குறோம். ரேட் பை 12 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு என்பர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இந்த சம்மில் 4 இருக்குது. ஸோ நீங்கள் 4னும் டேரெக்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 4 இருக்கிற செல்லை டபுள் கிளிக் பண்ணாலே அதோட செல் அட்ரஸ் அதில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்லை டபுள் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கிளிக் 4 கிளிக் பண்ண உடனே அதோட அட்ரஸ் வந்துருச்சு. இன்டூ 12 அப்படின்னு கொடுக்கணும். இன்டூக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டாரை கிளிக் பண்ணணும், ஏன்னா இன்டூ சிம்பிள் இதில் இல்லை. ஸோ ஸ்டாரை கிளிக் பண்ணி 12 போடணும், ஏன்னா மந்த்லி அப்படிங்கிறதுனால நம்ம ரேட்லேயும் 12 கொடுத்தோம், நம்பர் ஆஃப் இயர்லேயும் நம்ம 12 கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு PV அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ 15,000. ஸோ அதோட செல்லை கிளிக் பண்ணால் அதோட செல்லோட அட்ரஸ் வந்துடும். E49 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஓகே பட்டனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே பட்டன் கிளிக் பண்ண உடனே அதுக்கான அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட் PMT வேல்யூ எவ்வளோனா 355.72. இதுதான் வந்து நம்ம 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மந்த்லி பேமெண்ட்டாக நம்ம கட்டுறது. ஓகே, அப்போது 12 மந்த்துக்கும் நம்ம 355 rupees பர் மந்த்துக்கு 355.72 rupees நம்ம மந்த்லி பேமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம PMT வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு டோட்டல் ஸ்பெண்டிங் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டோட்டல் ஸ்பெண்டிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் ஸ்பெண்டிங்க்கு ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டு சைன் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு சைன் போட்டுட்டு இதிலே வேணாலும் நீங்கள் போய்ட்டு டைரெக்டாகவும் டைப் பண்ணலாம். இயரோட செல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுட்டு இயரோட செல்லை கிளிக் பண்ணால் அதிலே அட்ரஸ் வந்துடும். எப்போதும் போல் இன்ட்டு 12 போட்டுக்கோங்க. PMTக்கு நம்ம பை 12 போட்டோம். இப்போ டோட்டல் ஸ்பெண்டிங் கேல்குலேட் பண்ணுறதுனால இன்ட்டு 12 போட்டுக்கோங்க. மறுபடியும் இன்ட்டு போடுங்க, அதாவது ஸ்டார் இன்ட்டுனா. ஓகே,
ஸோ மறுபடியும் இன்டூ போட்டுட்டு மந்த்லி பேமெண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா டோட்டல் ஸ்பெண்டிங் நமக்கு கிடச்சிரும். ஓகே, டோட்டல் ஸ்பெண்டிங் 17,074.77. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஸ்பெண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன பண்ணணும், எப்படி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா டோட்டல் ஸ்பெண்டிங்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை லெஸ் பண்ணால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஏன்னா டோட்டல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் ஸ்பெண்டிங். அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேல்குலேட் பண்ணணும்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை லெஸ் பண்ணணும். அதனால தான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் எப்படி டைரெக்டாக கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுவிட்டு நீங்கள் டைரெக்டாக அதோட அட்ரஸையும் கொடுக்கலாம். அதாவது டோட்டல் ஸ்பெண்டிங்கோட அட்ரஸையும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ரஸையும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அதோட அமௌண்ட்டை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்ரஸை கொடுக்கலாம் ஆர் அதோட அமௌண்ட்டையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும், டோட்டல் ஸ்பெண்டிங் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டோட்டல் ஸ்பெண்டிங் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட் 15,000, டோட்டல் ஸ்பெண்டிங் எவ்வளோ அப்படின்னா 17,074.77. ஸோ இது வந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிடச்சிரும். அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணிடலாம் 4 இயர்ஸ்க்கு. ஸோ 2,074.77 தான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் PMT மந்த்லி பேமெண்ட்டுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் டோட்டல் ஸ்பெண்டிங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் சேர்க்காமல் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து IPMT அப்படிங்கிறது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும், PPMT எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ IPMT அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபார்முலா போய் இன்சர்ட் ஃபங்க்ஷன் போயும் நீங்கள் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் IPMT அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே வரும். ஸோ இதில் இப்போ நீங்கள் போயிட்டு செலக்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு IPMTயை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எப்போதும் போல தான் ரேட் பர் என் பர் அது எல்லாத்துலேயும் நீங்கள் அதுக்கான செல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இல்லைன்னா டேரெக்டாக கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ IPMT PPMT இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். IPMT இஸ் ஈக்குவல் டு IPMT கொடுத்துக்கோங்க. E52/12 அப்படிங்கிறது E52 அப்படிங்கிறது ரேட் 6.50% இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் E52ஓட அட்ரஸ். E52/12 அப்படின்னா 6.50/12, 1 போட்டுக்கோங்க. 1, 4 அப்படிங்கிறது இயர். ஓகேவா, ஸோ வந்து நீங்கள் அதோட அட்ரஸையும் போடலாம், இல்லை 4னு போடலாம் டேரெக்டாக. இன்ட்டு 12, E49 அப்படிங்கிறது எதுனா இன்வெஸ்ட்மெண்ட்டோட அட்ரஸ். டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா IPMT ஃபங்க்ஷனோட ஆன்சர் கிடச்சிரும் 81.25. நெக்ஸ்ட்டு PPMT ஃபங்க்ஷன் என்னென்னா அதேமாதிரி PPMT E52/12 அப்படிங்கிறது என்னென்னா ரேட் பை 12 தான். 1, கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் E50 அப்படிங்கிறது இயர். ஓகேவா, செல் 4 அட்ரஸ். அடுத்து E50 × 12 கொடுங்க. கொடுத்து அதே மாதிரி 15,000ஓட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு PPMT கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து PPMT எப்படி கேல்குலேட் பண்ணுறது, IPMT PMT எல்லா ஃபங்க்ஷனும். ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அக்கௌண்டன்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து PPMT ஃபங்க்ஷன், PMT and IPMT. Okay students, if you have any doubts, please ask your doubts in comment. Like, subscribe, share, click the bell icon. Thank you.